எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். இந்தியால இருக்க முக்கியமான செய்தி ஊடகங்கள் ஹிந்துஸ்தான் டைம்ஸ், டெக்கான் ஹெரால்ட், நியூஸ் 18 இந்த மாதிரி பல முக்கியமான செய்தி ஊடகங்கள் ஜூன் 14ஆம் தேதி ஒரு ஆர்டிக்கலை அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல எழுதினாங்க. இந்த ஆர்டிகல்ஸோட டைட்டில் என்னன்னா, ரிமூவிங் a minor girl's underwear and getting naked is not attempt to rape, ராஜஸ்தான் ஹைகோர்ட். அதாவது ஒரு மைனர் குழந்தையோட உள்ளாடைகளை கழட்டிட்டு தன்னுடைய ஆடைகளையும் கழட்டுவது அட்டெம்ப்ட் டு ரேப் கிடையாது. இத ராஜஸ்தான் ஹைகோர்ட் சொல்லியிருக்கான். இதுதான் டைட்டில். ராஜஸ்தான் ஹைகோர்ட் வழங்கின ரீசெண்டான தீர்ப்பை பத்தி தான் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே பேசுது. வெறும் செய்தி ஊடகங்கள் மட்டும் இதை பத்தி பேசலாங்க. சில ஃபேமஸான மீம் பேஜஸும் இந்த தீர்ப்பை பத்தி மீம்ஸ் போட்டாங்க. அந்த மீம் போஸ்டுக்கு வந்த சில மக்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன், நீங்களே கேளுங்களேன். ஜட்ஜ்மெண்ட் இஸ் கெட்டிங் ஸ்கேரியர் than the crime. அதாவது சமூகத்துல நடக்கிற குற்றங்களை விட தீர்ப்புகள் பயத்தை தருதான். ஈவன் the judge's daughter or wife would be ashamed of his judgment. What nonsense. இத வேற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, killing someone is not a murder. கண்டினியூ. இதெல்லாம் வெறும் கமெண்ட்ஸ் இல்லங்க, மக்களுக்கு இந்த தீர்ப்பு மேல இருக்க எண்ணங்கள், அதோட பிரதிபலிப்பு தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம். ஆக்சுவலா இன்னொரு கமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, once again India proves its world number one unsafe country for girls. உண்மையை சொல்லணும்னா நமக்குமே இந்த மாதிரி ஒரு செய்தியை படிக்கும் போது அப்படிதானே தோணுது. சரி, உண்மையிலேயே இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு, எதற்காக இந்த தீர்ப்பை ராஜஸ்தான் ஹைகோர்ட் வழங்கினாங்க, இந்த தீர்ப்பு வழங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த கேஸ் வந்து 33 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ராஜஸ்தான்ல இருக்க டாங்க் என்ற டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. மார்ச் 9ஆம் தேதி 1991ஆம் வருடம் ஒரு 6 வயசு பெண் குழந்தை இரவு 8 மணிக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அப்ப அந்த ஊர்ல இருந்த ஒரு 25 வயசு வாலிபன் என்ன பண்றானா, அந்த குழந்தைய ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போயிருக்கான். எங்கன்னா அந்த கிராமத்துல இருக்க தர்மசாலாக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அந்த குழந்தைகளோட ஆடைகள் எல்லாத்தையும் கலைஞ்சிருக்கான், உள்ளாடைகளையும் கலைஞ்சிருக்கான், அவனுடைய ஆடைகளையும் கழட்டி. அதுக்குள்ள அந்த குழந்தை பதட்டமாய் கத்த ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்க கிராமத்து மக்கள்லாம் ஓடி வந்து அந்த குழந்தைய காப்பாத்திடுறாங்க. இந்த சம்பவத்தை இந்த குழந்தையோட தாத்தா 1991லயே ஒரு வழக்கா பதிவு பண்றாரு. யோசிச்சு பாருங்க, 6 வயசு குழந்தைக்கு ஒரு ரேப் அட்டம் நடந்திருக்கு. அது எந்த மாதிரியான ஒரு டிராமாக்குள்ள போயிருக்கும். ஆனா அந்த கேஸ் 33 வருஷமா கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இப்படி 33 வருஷமா இந்த கேஸை இழுத்தடிச்ச பிறகு ராஜஸ்தான் ஹைகோர்ட் இந்த வழக்குல என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கன்னா, இந்த கேஸை செக்ஷன் 376(511) கீழே எடுத்துக்க முடியாது, அட்டெம்ப்ட் டு ரேப்பா எடுத்துக்க முடியாது. ஏன்னா கம்ப்ளைண்ட்ல என்ன எழுதியிருக்குன்னா, அக்யூஸ்ட் வந்து இந்த குழந்தையோட ஆடைகளை ரிமூவ் பண்ணானா அவ்வளவுதான் இருக்கான், அவன் பெனன்ட்ரேஷனுக்கு எந்த ட்ரையும் பண்ணலையாம். அதனால இத அட்டெம்ப்ட் டு ரேப்பா எடுத்துக்க முடியாதான். இதையும் தாண்டி அட்டெம்ப்ட்னா என்னன்னு ஒரு விரிவான விளக்கம் தெரிவிக்கிறாங்க நீதிமன்றம். ஒருத்தன் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜுக்கு தாண்டி போனாதான் அதை அட்டெம்ப்டா எடுத்துக்க முடியுமா? இல்ல எனக்கு புரியல, இத எப்படி விளக்குறதுன்னே தெரியல. நம்ம எல்லாருமே அடல்ட் தானே. அவனோட ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை கட்டிட்டு என்ன துணி துவைக்கவா போறான்? ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜை தாண்டி அவன் ஏதாவது பண்ணுமா? சரி, என்ன பண்ணுன்னு சொல்றாங்கன்னு கேட்போம். மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கான். இந்த 3 ஸ்டேஜ் ஃபுல்ஃபில் பண்ணாதான் அட்டெம்ப்ட் டு ரேப்னு வழக்கு பதிவு பண்ண முடியுமா? முதல் ஸ்டேஜ், அந்த அஃபென்ஸை கமிட் பண்றதுக்கான ஐடியாவை அவன் என்டர்டெயின் பண்ணணும். அதாவது அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதற்கான செயல்ல இறங்கணும். ரெண்டாவது ஸ்டேஜ், அந்த அஃபென்ஸை பண்றதுக்காக அவன் ப்ரிப்பேர் பண்ணணும். மூணாவது ஸ்டேஜ், அந்த அஃபென்ஸை மேக் பண்றதுக்கான டெலிபரேட் ஆக்ஷன்ஸ்லாம் அவன் எடுக்கணும். வெறும் ப்ரிப்பரேஷன் மட்டுமே பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கு பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. ஒரு குழந்தையோட ஆடைகளை கழட்டுறதும், அதோட விருப்பம் இல்லாம அதோட ஆடைகளை கழட்டுறதும், அவனோட ஆடைகளை கழட்டுறதும் ஒரு அஃபென்ஸை கமிட் பண்றதுக்கான டெலிபரேட் ஸ்டெப்ஸ் கிடையாதா? இதற்கு நீதிமன்றத்துல சில எக்ஸாம்பிள் கேசஸ் வேற சொல்றாங்க. தாமோதர் பெஹரே வெர்சஸ் ஒடிஷா, சித்து வெர்சஸ் ராஜஸ்தான். இந்த மாதிரி வழக்குகள்லாம் பாருங்க, அக்யூஸ்ட் விக்டிம்ஸோட ஆடைகளை மட்டும் கழட்ட முயற்சி பண்ணல, அதையும் தாண்டி அந்த பெண் அவனை எதிர்க்கும் போது அவன் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபட ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அப்படி எந்த சம்பவமும் இந்த வழக்குல நடக்கலையே. அதனால இதுக்கு நீங்க IPC 376 போட முடியாது, 354 வேணா போட்டுக்கோங்க. அவுட்ரேஜிங் உமன்ஸ் மாடஸ்டி, இதன் அடிப்படையில வழக்கு வேணா பதிவு செஞ்சுக்கோங்க அப்படின்னு நீதி அரசர் அனூப் குமார் தண்டு சொல்லியிருக்காரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, சில பேர் நினைக்கிறாங்க அவர் தான் 376 இருந்து 354 ஐபிசியை மாத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. IPC 354 படியும் அக்யூஸ்டுக்கு தண்டனை கிடைக்க தானே போகுது, அவன் கில்ட்டின்னு ப்ரூவ் ஆனா அப்படின்னு கேள்வி எழுப்பலாம். இப்ப பிரச்சனை என்னன்னா, IPC 376 கீழே அக்யூஸ்ட் குற்றவாளின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவன் மினிமம் 7 வருஷமா அது ஜெயில இருக்கணும். இதே இந்த கேஸுக்கு
354 செக்ஷனை மாத்தி விட்டாங்கன்னா அந்த செக்ஷனுக்கு மேக்ஸிமம் அதிகபட்ச தண்டனையே 7 வருஷம் தான். மினிமம் 7 வருஷம் எங்க இருக்கு, மேக்ஸிமம் 7 வருஷம் எங்க இருக்கு? 376ல மேக்ஸிமம் 10 வருஷம் வரைக்கும் தண்டனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதே 354ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 7 வருஷம் தான், மினிமம் 2 வருஷம். குற்றவாளி குற்றம் செஞ்சுட்டாருன்னு நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட்டா கூட அவரு 2 வருஷம் மினிமம் தண்டனையோட கூட எஸ்கேப் ஆகலாம், கொஞ்சம் ஃபைனோட எஸ்கேப் ஆகலாம். இதுதான் இந்த வழக்கோட பிரச்சனையா இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், சப்போஸ் அந்த இடத்துக்கு அங்க சுத்தி இருந்த வில்லேஜஸ்லாம் வரலனா என்ன இருக்கும்? அந்த குழந்தை ஆப்வியஸா பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப அவனோட மோட்டிவேஷன் என்னன்னு எல்லாருக்குமே கிளியரா தெரியுது இல்ல? இது எல்லாருக்குமே புரியும் தானே, காமன் சென்ஸ் தானே. ஆனாலும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஏன் நீதி அரசர்கள் கிட்ட இருந்து வருதுன்னு எனக்கு இன்னும் சத்தியமா புரியலங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வழக்குல விக்டிமா இருக்கீங்க, அந்த வழக்குல உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு 33 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, போராடிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கான ஒவ்வொரு கதவுகளையும் அடைச்சா எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்த வழக்கு எனக்கு தெரியுது. உண்மையை சொல்லணும்னா அந்த மீம்ஸ்ல வந்த கமெண்ட் மாதிரியே சில தீர்ப்புகள் நம்மள பயமுறுத்துது. உண்மையை சொல்லணும்னா இத துறைசார் வல்லுநர்கள் தான், இந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் தான் சரி பண்ண முடியும். மீடியாஸால, உண்மையான மீடியாஸால மக்களுக்கு இந்த மாதிரி செய்திகளை கொண்டு போய் சேர்க்க தான் முடியும். சோஷியல் மீடியாஸ் அதை இன்னும் கொஞ்சம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும், மக்களால புலம்பதான் முடியும். ஆனா இந்த மாதிரி வழக்குகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா, ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா துறைசார் வல்லுநர்கள் தான் அதை சரி செய்ய முடியும். பூனே கேஸ்ல அப்படிதான் ஆச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து மக்கள் சோஷியல் மீடியால கொந்தளிச்சாங்க, ரோட்ல இறங்கி போராடினாங்க. நேஷனல் மீடியா ஃபுல்லா அந்த கேஸை பேச ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு அந்த மொத்த ஃபேமிலியும் ஜெயிலுக்குள்ள இருக்குன்னா அதை துறைசார் வல்லுநர்கள் கையில எடுத்து அந்த வழக்கை ஒழுங்கா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. அந்த வழக்கு அவங்க ஒழுங்கா விசாரிக்கலனா அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சொசைட்டில உண்டாக்கும். அதற்காக அந்த துறைசார் வல்லுநர்கள் அந்த வழக்கை ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தனையா பிடிச்சு ஜெயில போட ஆரம்பிச்சாங்க. இந்த வழக்கை பத்தி மீம் பேஜஸும் சில செய்தி ஊடகங்கள் தவிர பெருசா யாரும் ரிப்போர்ட் பண்ணல. அதுவும் இன்டர்நெட்ல மட்டும்தான், வெறும் ஆர்டிகல்ஸா தான் இந்த செய்திகள்லாம் வந்திருக்கு. அதனாலதான் என்னவோ பூனே கேஸ்ல காட்டின ஆர்வத்தை துறைசார் வல்லுநர்கள் இந்த வழக்குல காட்ட மாட்டாங்க. இந்த வழக்கை பத்தின ஆர்டிகல்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே 33 வருஷம்ன்றது பயங்கர தாமதம் தான். கூடிய சீக்கிரமே இந்த வழக்கோட விக்டிம்ஸ்க்கு நியாயம் கிடைக்கும்னு நம்புவோம். ஏன்னா நம்பிக்கை மட்டும்தான் நம்மளால விற்க முடியும். ஹோப் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்க ஒரே வழி. நன்றி, வணக்கம்.